ஹலோ வியூவர், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது OnePlus 6 and 60யோட கம்பேரிசன். இந்த ஃபோனை நம்ம ஸ்பெக் வைஸ் கம்பேர் பண்ண போகிறோம். இதோட முடிவில் OnePlus 6 வாங்கலாமா இல்லை 60 வாங்கலாமான்னு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 60யோட நாட்ச் 6ஓட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. 60ல் இருக்க நாட்சை டியூ ட்ராப் டிஸ்பிளே இல்லைனா ஹலோ டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபோனோட ஸ்பெக் வைஸ் கம்பேரிசன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோன்ஸோட டிஸ்பிளேயை பற்றி பார்க்கலாம். 60ல் வந்து 6.41 inch ஃபுல் ஹெச்டி வித் AMOLED டிஸ்பிளே இருக்குது. அதே 6ல் பார்த்தீங்கன்னா 6.28 inch ஃபுல் ஹெச்டி வித் AMOLED டிஸ்பிளே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 60ல் Gorilla Glass 6 ப்ரொடெக்டர் இருக்குது. அதே 6ல் பார்த்தீங்கன்னா Gorilla Glass 5 ப்ரொடெக்டர் தான் இருக்குது. இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பட் ஃபோன் சைஸ் வைஸ் பார்த்தா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ரைட் சைடில் அலர்ட் ஸ்லைடர் இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட பின்பக்கம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் 60ல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை, ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்தா ரெண்டு ஃபோனும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. கேமரா பிளேசிங் சைடில் இருக்குது. எட்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கர்வாக தான் இருக்குது. ரெண்டு ஃபோனோட லெஃப்ட் சைட்லையும் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. மேலே சிம் ட்ரே இருக்கு. ரெண்டு ஃபோனோட மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆனால் கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர் கிரில் அண்ட் மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. 60ல் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இல்லை. ஆனால் கம்பெனி வந்து 3.5mm ஜாக் டு சி டைப் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா 60ல் 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதனால ஃபோனோட பேட்டரி லைஃப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். 60ல் ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். Vivo Nexoட ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. ஆனால் இதுவே ஃபாஸ்டஸ்ட்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு இதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ரெண்டு ஃபோனோட இன்டர்னல் ஸ்பெக்ஸை பார்த்தா பெருசாக அவ்வளோ டிஃபரன்ஸ் எதுவும் தெரியல. இப்போ இதோட இன்டர்னல் ஸ்பெக்ஸை பற்றி பார்ப்போம். ரெண்டு மொபைலையும் பார்த்தீங்கன்னா Snapdragon 845 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனும் 3 RAM வேரியன்ட்ல வருது. OnePlus 6ல பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. இதே OnePlus 60ல பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 60ல பார்த்தீங்கன்னா 64GB கிடையாது. இப்போ நம்ம கேமரா பத்தி பார்ப்போம். ரெண்டு ஃபோனையும் பார்த்தீங்கன்னா 16 and 20 மெகாபிக்சல் டுவல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா Android Pie ரன் ஆகுது. ஆனா 60ல மட்டும் Oxygen OS இருக்கிறதுனால இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கு. இதுவும் கூடிய சீக்கிரத்துல OnePlus 6ல இதை கொண்டு வந்துரும். ரெண்டு ஃபோனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் சைஸ், ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பேட்டரி கெபாசிட்டி, 3.5mm ஜாக் இல்ல. இதை தவிர ரெண்டு ஃபோனோட ஸ்பெக்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் இருக்கு. 60யோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 37,999க்கு தராங்க. அதே 6ஓட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 34,999க்கு தராங்க. ரெண்டு ஃபோனுக்கும் 3000 தான் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல OnePlus 6ஓட பிரைஸ் இன்னும் கம்மியாயிரும். அப்ப நீங்க அந்த ஃபோனையும் வாங்கலாம். இன்னும் இந்த மாதிரி 60யோட கம்பேரிசன்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.